ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிழங்கா மீனில் பக்கோடா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கிழங்கா மீனை குழம்பு வச்சுட்டேன். குழம்பு வச்ச மீனை ஒரு 2 துண்டு எடுத்து அதை முள் இல்லாமல் நான் சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவு கடலை மாவும், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மீன்லனாலும் நீங்கள் முள் இல்லாமல் சதையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடியே நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது சூடாகிடும் எண்ணெய். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம். சிக்கன் கிரேவி செஞ்சுருவீங்கள்ல, அந்த சிக்கனை மட்டும் எலும்பில்லாமல் எடுத்துகிட்டு இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பக்கோடா கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதை சிம்மிலேயே நீங்கள் 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் பக்கோடா ரெடி. இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குழம்பு வச்ச மீனையோ இல்லை சிக்கனையோ எடுத்து இந்த மாதிரி பக்கோடா செஞ்சிங்கன்னா அதில் உப்பு காரம்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும். ருசியும் இன்னும் தூக்கலாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.